எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டில் ரசப்பொடி செய்யறது எப்படின்னு சொல்லி யூடியூப் வீடியோவில் போட்டிருந்தேங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரசம் வைக்கிறதா எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம், கல்யாண ரசம் எல்லாம் எப்படி வைக்கிறது, அது நீங்க கொஞ்சம் செஞ்சு காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு ரசம் தான் செஞ்சு காமிக்க போறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் சொல்றேங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னுடைய சின்ன வயது மகன், அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல ஒரே வேர்வை ஸ்மெல் வருது, அது என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா பிள்ளைங்க காலையில் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே நிறைய விளையாடுறாங்க, அந்த வேர்வையெல்லாம் அப்படியே அந்த வேர்வை நாளங்களில் தங்கிட்டுங்க, அது வெளியிலையும் வராமல் உள்ளேயும் போகாமல் ஒரு மாதிரி துர்நாற்றம் எடுக்கும் ஒரு சிலருக்கு. அது என்ன தேய்ச்சி குளிச்சாலும் போகிறதில்ல நிறைய பேருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே சின்ன ரெமெடி உங்களுக்கு சொல்கிறேங்க. கிருமிகள் நம்ம உடம்புல இருந்தால் கூட அந்த துர்நாற்றம் எடுக்கும். அதனால் இரவே என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணியில் வேப்பிலைகள் உருவிங்க, கொஞ்சம் அதில் ஊற போட்டுடலாம். அதில் காலையில் எழுந்துங்க ஒரு லெமன் ஒரு அரை மூடி போல் எடுத்துட்டு அதில் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சும்மா ஒரு 4-5 உப்பு மாதிரி போட்டு நல்லா அந்த குளிச்சுட்டே வரலாங்க. அது ஒரு ரெமெடி சொல்லாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் ஜூஸ் நிறையா கொடுங்க. லெமன் ஜூஸ் கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மஞ்சளும் லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி இல்லைங்களா. அந்த குளியல் தண்ணியில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கலாங்க. பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் செட் ஆகிற மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், அதையும் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். சந்தனம், மஞ்சள் இந்த மாதிரிலாம் போட்டு குளிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா தொடர்ந்து அந்த வேர்வை நாற்றம் போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட்டால், அவங்க துணியெல்லாம் குளிச்சு முடிச்ச உடனே துவைக்கிறதுக்கு முன்னாடி டெட்டாலில் அந்த துணியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுங்க. அப்புறம் துவைச்சா அந்த நாளடைவில் அது போயிருங்க. டெட்டால் போட்டு குளியல் கூட எடுக்கலாம். நாளடைவில் அந்த வேர்வை ஸ்மெல் போயிடும். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதனால் குழந்தைங்களே எதுவுமே சொல்லாதீங்க, பாவம் அவங்க சொல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்கள்லாம் இல்லையா. ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் போயிடும், சரியாயிரும். சரி, இப்போ ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா. முதல்ல ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நல்ல பழுத்த தக்காளி 2, பூண்டு பற்கள் 8, பச்சை மிளகா 1, புளி பாதி எலுமிச்சை பழம் அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அரிந்த கொத்தமல்லி இலைகள் 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை இலைகள் 15, கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நான் செய்த ரசப்பொடி 3 டீஸ்பூன். முதல்ல என்ன பண்ணலாங்க, ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துட்டு அதில் இந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதை நறுக்கி போட்டுக்கலாம். பெரிய துண்டாவே போட்டுக்கலாங்க. இப்போது அதுலேயே புளி போட்டுக்கலாங்க. அதில் என்ன பண்ணணும், நம்ம 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அதில் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூளும் அதுலேயே போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பும் போதுமான அளவு போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை குக்கர் மூடியால் மூடிட்டுங்க. இந்த குக்கரில் நம்ம 5-6 விசில் வர்ற வரைக்கும் நல்லா குழையணும் இல்லையா தக்காளி எல்லாம், அதனால் அது வேக விடலாங்க. நம்ம அந்த விசில் வர்ற வரைக்கும் பொறுத்திருக்கலாமா. அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த பூண்டு பற்கள் மீதம் இருக்கு இல்லையா, அதை சும்மா தட்டி வச்சுக்கலாங்க. சும்மா உடஞ்சா போருங்க. பாருங்க, இந்த மாதிரி பொழந்தா போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி டைல்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மி உரல்லாம் பார்க்க முடியாதுல்ல, இந்த மாதிரி சின்ன உரல் டைல்ஸ் மேலே வச்சு தட்டும்போது டைல்ஸ் அப்படியே பொழந்துக்குது இல்லையா. அதுக்காக என்னங்க பாட்டியெல்லாம் சின்னதில் எங்களுக்கு சொல்லுவாங்க, தரையில் வச்சாலே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நல்லா கனமாக ஒரு துணி கீழே வச்சுக்கோ, வச்சுட்டு அப்புறம் எது இருந்தாலும் இடிங்க என்ன தட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் இது வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 6 விசில் ஆயிடுச்சுங்க இந்த குக்கரில். நான் இப்போ இறக்குறேன் அடுப்பை விட்டு. இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ இது ஆறிடுச்சுங்க. நான் விசில் எடுத்து பார்த்துட்டு, இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிருக்குங்க பாருங்கள். அதை கொஞ்சம் நல்லா கரண்டி வச்சு நீங்கள் மசிச்சிருங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க புளி அதுலேயே இருக்கே, புளியை தனியாக எடுத்துடலாமேன்னு. நான் என்ன பண்ணுவேங்க, அந்த புளியெல்லாம் அதுலேயே விட்டுருவேன். ஏன்னா அதில் ஊற பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் கூடிகிட்டே போகும். இப்போ பாருங்கள், மசிச்சிட்டோம் இல்லையா, அதில் மீதம் இருக்கிற பூண்டு பற்களை போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். ரசம் தூள் 3 டீஸ்பூன் போடணும்னு சொல்லியிருந்தேன்ல, பாருங்கள். நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரசம் நல்லா தண்ணியாக இருக்கணும்ல. சொன்ன அளவில் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா 6-7 பேர் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள்,
கட்டி பிடிக்காமல் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். இப்போ நான் அடுப்பில் இதை வச்சுங்க திரும்ப கொதிக்க விடுறேன். இப்போ இதில் தக்காளி புளியெல்லாம் இப்படியே இருக்குது மேடம், எப்படி இது சாப்பிட்றது, பிள்ளைங்கள்லாம் ஒதுக்குவாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் மேலாக மட்டும் எடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுக்காதீங்க, சுவை குறைஞ்சி போயிடும். அது என்ன, அதில் இருக்கிற மசாலாலாம் ஊற தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கொதிக்கிட்டோங்க. அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், தாளிச்சு விட்டுலாம். சும்மா 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாங்க. இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பொடி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானத்திற்கு வழி தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. நான் சொல்கிற பொடிகள் எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. நீங்கள் சிறு தொழில் போல் நீங்கள் இது வந்து ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப நல்லா போகும் உங்களுக்கு. ரொம்ப நீங்கள் செஞ்ச பின்னாடி உங்களுக்கு அந்த ஐடியா வரும். இன்னும் போக நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். அந்த மாதிரி பெண்கள், அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கணவனை இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த மாதிரி சிறு தொழில் இதை வச்சு செய்யலாங்க. நல்லா உங்களுக்கு வருமானம், போதிய வருமானம் கட்டாயம் வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் நான் வந்து கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு இல்லையா, இதை வந்து மேலாக நம்ம ஊற்றிக்கலாங்க. கொதிக்கவே விடக்கூடாதும்பாங்க. அப்படியே கொதிச்சாலும் பச்சை தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து மேலாக ஊற்றணுன்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஏன்னா இதில் பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம்ல ரசப்பொடியில், அதனால் அந்த பருப்பு போட்டால் அந்த நல்ல மஞ்சளாக நுரையாக மேலாக வரணும். அதுக்கு நல்லா கொதிக்க விட்டால் தான் வரும். நீங்கள் பாருங்கள், இப்போது சொன்னேன்ல உங்களுக்கு மஞ்சளாக அந்த பருப்பு போட்டால் மேலாக நுர வரும்னு. ஏன்னா அப்போ தான் பச்சை வாசனை போகும். பாருங்கள், நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. கொதிக்கும் போதும் நம்ம இன்னொரு தடவை கலந்து விட்டுடலாங்க. ஏன்னா நல்லா பச்சை வாசனை போகணும். கீழே இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு வந்து இந்த மசாலா எல்லாம் இன்னும் கொதிக்க விடணும். துவரம்பருப்பு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். அந்த துவரம்பருப்போடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும்ல, அதுவும் கொஞ்சம் நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இருந்தால் கூட அதுவும் ஒரு வேக்காடு வரணும் இல்லையா, அதுக்காக. நல்லா கொதி வந்துருச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த நிறையா மேலே வந்து எல்லோ கலரில் வரணும்னு, அது வந்துருச்சு. இப்போ நான் இறக்க போகிறேங்க இதை. வா, மனம் அப்படி கிளப்புதுங்க. எனக்கு பொதுவாகவே எனக்கு ரசம்னா அப்படி ரொம்ப பிடிக்கும். யாராவது என்ன சாப்பாடு உங்களுக்கு என்னங்க செஞ்சு வைக்கலாம், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம், பிடிச்சது ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு யோசிக்கவே மாட்டேன். எனக்கு ரச சாதம் வேணும் அப்படி. ஐயே, என்ன விருந்து கூப்பிடுறோம், நீங்கள் போய் ரச சாதம் போய் கேட்குறீங்களே அப்படிம்பாங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கல்யாண ரசம் மாதிரி தெரியுதா? கல்யாண வீட்டில் ரசம் என்ன போட்டு செய்கிறாங்கன்னு நம்ம குழம்பி போய் கிடப்போம். அப்படியே கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்குது. இப்போது உங்களுக்கு டெம்ட் ஆகுதோ இல்லையோ, மனம் வந்து எனக்கு டெம்ட் பண்ணுதுங்க. ஸோ நான் கொஞ்சம் போட்டு சாப்பிட்றேன். உண்மையிலுமே அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது. இது கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்தால் எப்படி இருக்கும்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, சரிங்களா? சரி, உங்களுக்கு இது போன்ற நல்ல நல்ல ரெசிபிஸ், எங்களுடைய பாடல்கள், அப்புறம் டிப்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. அனிதா புஷ்பனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் பட்டன் காமிக்கும், அதையும் டச் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். நீங்கள் பார்த்து அதை செய்து பார்க்கலாம், சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.